ஓங்காரி ரீங்காரி அழகு சோரி இசையம்மா சரத்தழகி அகிலாண்ட நாயகி சரத்தழகி அகிலாண்ட நாயகி அபிராமி பாலதேவி அபிராமி பாலதேவி அரவள காந்தாரி ஓங்காரி ரீங்காரி அரவள காந்தாரி ஓங்காரி ரீங்காரி அழகு சோரி சக்தி இசையம்மா இடமாய் உன்னுடைய சன்னிதானோ இருந்து இடமாய் உன்னுடைய சன்னிதானோ இருந்து இடமாற ஊராகிடும் திங்கள் வழி போலவே தங்கமணி சப்ரமதில் திங்கள் ஒளி போலவே தங்கமணி சப்ரமதில் காகிரி கொடி கொள்ளுவாய் சரத்தழகி ஆனழகி மகமாகி ஆயிழையாகி சக்கியம்மை அங்கே அரவள காந்தாரி ஓங்காரி ரீங்காரி அரவள காந்தாரி ஓங்காரி ரீங்காரி அழகு சூரி சக்கியம்மா பட்டாங்கு தொங்கரோ பாடகும் தண்டை கொலுசோ பட்டாங்கு தொங்கரோ பாடகும் தண்டை கொலுசோ பதக்கம் சரப்பணிகளோ வணக்கம் சரிப்படைகளோ பரமசிவன் சொக்கநாதன் கடவுள் பாதியாய் பரமசிவன் சொக்கநாதன் கடவுள் பாதியாய் கங்கமதில் அமர்ந்த தாயே கண்டான கற்பழகி பக்தருக்கு இறங்கிடுவாய் கண்டான கற்பழகி பக்தருக்கு இறங்கிடுவாய் அடைமகள் தலைமகளோவி மகள் தலைமகளூரி வரமான விடையேறி வரபாகவே வருவாய் வரமான விடையேறி வரபாகவே வருவாய் அடிசோரி சக்கியம்மா பட்டாங்கட்டும் உங்களும் நாடகம் கண்டை கொலுசு வணக்கம் சரப்பணிகளோ நல்ல பரமசிவன் சொக்கநாதன் கடவுள் பரமசிவன் சொக்கநாதன் கடவுள் வணக்கமதில் அமர்ந்த தாயே இப்பொழுது இசையம்மையுடைய பிறவிகளை பாடுகின்றோம். முத்தமிழ் சீர் தென்பழகி மோதூரில் இசைக்கு கதை ஆமா அத்தனையும் என் நாவால் அறிந்தபடி நான் பாடே அத்தமிழ் சீர் வெண்கொட்டு நாதாவும் முன்படைத்த சரிதான் வித்தக சீர் குடை வைற்றி வேளை முகன் காப்புதாமே வேழ முகவன் காப்புதாவே முன்பிறப்பில் செய்த தீவினைக்காய் வந்து தைத்து சரிதான் கட்டுடன் பழகி காட்டில் கழித்திருந்த அங்கே வந்த செட்டி மாய்த்த நீலி சிறப்புடன் குதித்த கதை சரி திட்டமாய் வில்லில் பாட சிவன் திருமைந்தன் காப்பா
காணும் கருணிய நிலை தன்னை வேப்பிலே உறைந்தவாறும் தாசியாய் தொடர்ந்தவாறும் வாய்ப்பிலே இசை மாறாமல் வரிசையா ஜாதி ரூபம் இசக்கி அம்மன் கதை பாட ஈஸ்வரா முன் வருவாயே. நாடானே நாடதிலே நாடலிலே நாடலிலே வட சுமையிலே வட சீமையிலே நாடான நாடலிலே நாடலிலே நாடதிலே வட சிமையிலே சீமையிலே தேசமான தேசத்திலே 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 கிருஷ்ணகிரி ஆனதிலே ஆனதிலே அன்னகிரி ஆனதிலே அம்மையப்ப திருக்கோவில் அந்த அன்னகிரியானதிலே அழகான அம்மையப்ப திருக்கோவில் அம்மையப்பர் கோவிலிலே கோவிலிலே அந்த கோவிலிலே ஆதிமறை வேதியர்கள் 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 குலமதியிலே மறையோ அவர்கள் அந்த வேதியர்கள் குலமதியிலே அழகான வேதியர்கள் நீர்வளம் வெள்ளம், கார்வளம் கண்ணல் வெள்ளம், சென்னல் வளம் கரிம வளங்கள் ஆ, இவை அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற நாடு இந்த நாடு. சோற்றால் மடையடிக்கும் சோழவள நாடதிலே அந்த சோழவள நாட்டில் ஆ, தஞ்சி உரமாக கொண்ட இடம். சரி அங்கே அம்மையப்பர் கோயில் இருப்பதாக சொல்லுவாங்க. ஆமா அம்மையப்பர் கோவில் என்றால் சிவனும் சக்தியும் ஓஹோ. சரி சேர்ந்து இருந்து ஆ, ஒரு கோடி வைக்கிறார். அடேங்கப்பா. அந்த அம்மையப்பர் ஆலயத்தில் சிவசக்தி ஆலயத்திலே 61 மறையவர்களை பூஜை செய்து வருவார். மறைவர்கள் என்றால் யார் அண்ணே? அந்தணர்கள் அந்தணர்கள் என்றால் அந்தணர் என்று சொன்னால் பிராமணர் என்று சொல்வார்கள் பிராமணர்கள் என்றால் பிராமணர் என்று சொன்னால் ஆ. பூசாரி சொல்வாங்க ஓஹோ நவ பூசாரி. ஆமா சரி. ஆக சிவனும் தினமும் பார்ப்பான், ஆ, சிவபாப்பா யார பாப்பா? சிவனை பார்ப்பான். ஓஹோ, சிவனை தினமும் பார்ப்பதனால் சிவபாப்பான் என்று பெயர் அமைந்திருக்கின்றது. இப்படி 61 மறைவர்களை பூஜை செய்து வைத்தாலும் சரி. ஆமா தலைவர் என்று ஒரு ஆள் வேணும் இல்ல? கண்டிப்பா ஒரு தலைவர் இருக்கணும்ல. நம்ம கூட்டத்துக்கு யார் தலைவர்? எல்லாம் நம்ம ஆள் தான். நம்ம ஆளுதான். யார் இருக்கிறா பாருங்க, யாரு? சிவபாப்பா. சிவபாப்பான் அங்கே தலைவராக இருக்கின்ற எப்படி இருக்கிறான்? சிவபாப்பான் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் நாளிலே இந்த மற்ற மறைவர்கள் எல்லோரும் நினைக்கின்ற என்ன நினைக்கின்றார்கள்? அதாவது ஆ. சிவபாப்பானுக்கு திருமணமாகவில்லை. ஆமா, அரை வயது குறைவு, ஆ, ஆனால் அனுபவம் அதிகம். எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை கோலத்துல அழகா ஜொலிக்கிற இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகலையே. இல்ல, ஆ. பக்தியிலே பெரியவர். ஆமா இறைவன் பக்தியிலே எந்த ஒரு மனிதனும் பெரியவர் ஆகிறானோ ஆமா. சரி அவனுக்கு இல்லற வாழ்க்கையில் இன்பம் என்பது இருக்காது. நாட்டம் குறைந்து விடும். ஆம். சரி அந்த எண்ணம் வருகிறது. சரி. கல்யாணம் முடியல, ஆமா ஒரு 18 வயசு ஆகுது. சரி. மற்ற உள்ளவர்கள் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கின்றார்கள்? தம்பி அண்ணா அவரு கல்யாணம் முடியல, மூத்தவர். ஆமா நம்ம கல்யாணம் முடிச்சா இதில் இடையூறு வருமோ? டேய் அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் முடிச்சா இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்வாங்க? அப்ப தப்பா பேசுவாங்க. அண்ணனுக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்வாங்க. ஆமா. ஆகையால் அண்ணனுக்கு திருமணம் முடிச்சு வச்சால் நம்மளும் ஆளுக்கு ஒரு திருமணம் முடிக்கலாம். ஆமா. அப்படியா? ஆமா என்று அவரை பேசி
சிவாசி என்ற பெண்ணை பெண் பேசும் ஆஹா அந்த சிவ பாப்பானுக்கு மனமுடித்து வைக்கிறார்கள். ஆமா. கணவனும் மனைவியும் எப்படி வாழ்ந்து வருகின்றார் பாருங்கள். சொல்லுங்கள். மன்மதேனோ ரதியும் போலே ரதியும் போலே மன்மதேனோ ரதியும் போலே நம்பிக்கையுடனே வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரார். மன்மதேனோ ரதியும் போலே ரதியும் போலே மன்மதேனோ ரதியும் போலே மகிழுடனே வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரார். உயிர் போலே ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரார். கண்டும் நல்ல இமயம் போலே கருத்துடனே வாழ்ந்து வாரார். வாழ்ந்து வேறோம் நாளையிலே நாளையிலே வாழ்ந்து வேறோம் நாளையிலே நாள் மலடானாள் மலடானா. இருவருமாகவே சரி. எப்படி வாழ்ந்து வருகின்றார் வாருங்கள். மன்மதனும் ரதியும் போலவோ போல நகமும் சதையும் போன்றும் போல உடலும் உயிரும் போன்றும் ஆமா. வானுமதியும் போன்றும் அடி கணவன் எவ்வளியோ மனைவியும் அவ்வளிதான். அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தான். எந்த ஒரு ஒற்றுமை. அப்படி வாழ்ந்திருக்கிற காலத்தில் ஆ, குழந்தை என்பது இல்லை. ஆ, கொஞ்ச காலம் கழித்து சரி. ஆண் குழந்தை அழகாக பிறக்கிறார். அடிங்கப்பா. பெற்றெடுத்த ஆண் குழந்தைக்கு ஆமா வேண்டி பெற்றெடுத்ததால் வேலவ வேதியன் என்று பெயரை சுட்டி வேலவன் என்று திருநாம பெயரை சூடி தாயரவள் என்னும் நாளிலே இருந்தார். பெண் குழந்தை இல்லை என்று இவள் பெருமை அடைந்தாள். சிவகாமி தாசி அவளோ சிவபாப்பான் சந்தோஷமாய் மனம் மகிழ்ந்தே ஆண் குழந்தை பிறந்ததென்று அன்பாக இருந்து கொண்டானே. ஆண்டு விளைந்திருத்து வேண்டி பெற்றெடுத்த காரணத்தால் காரணத்தினால் வேலவ வேதியன் என்று பெயரை சூட்டினார்கள். சரி இப்படி இருக்கிற போது அதே ஆலயத்திலே ஆ. 41 தாசிமார்கள் நாட்டியமாடி வருகின்றார். ஓஹோ இதுக்கு தலைவி யாரு? இந்த சிவகாமி தாசி அவர்கள் எப்படி வாருங்கள். சொல்லுங்க. செப்பமுடனே சிவகாமி தாசி அவளோ அவளோ சித்திரமாகவே நித்தோமணி விடை செம்பமுடனே சிவகாமி தாசி அவளோ அவளோ சித்திரமாகவே நித்தம் பணிவிடை அதிக தொழிலோ நாட்டியமாடவோ கண்ணே இவள் கற்று அன்னைக்கு முன்பாக அவள் முதல் தாண்டி இருந்தாள். கொண்டையை போட்டு துலாவை நிறுத்தி வைத்தேனோ எடுத்தேனோ நல்ல துணையாது இத்தனை செல்வமும் நாளே. தோண்டியை போட்டு துலாவி நான் எடுத்தேனோ எனக்கு சொல்ல துணையாத இத்தனை பெரிய இல்லை என்று பலகாரம் அவளும் மருந்தி வருந்தி இவர் வேறிட கருத்தாயிருக்கிறாள்.
திருவருளாலயத்திலே சரி. 41 தாதிமார்கள் நாட்டியமாடி வருகின்றார்கள். ஆமா. அதிலே தலைமையாக விளங்குகின்றாள் இந்த சிவகாமியார்கள். இவளுக்கு ஒரு குறை. என்ன குறை? குழந்தை இல்லாத குறை. அம்மா குழந்தை இல்லாத சிவகாமி தாசியானவள் அம்மையப்பர் ஆலயத்திலே வருகின்றாள். அம்மையப்பா, உன்னுடைய ஆலயத்திலேயே தினந்தோறும் நாட்டியமாடி வருகின்றேனே இறைவா. ஆடி வருகிற தாசிக்கு ஒரு குழந்தை என்பது இல்லை. என்னுடைய குலம் தலைக்க வேண்டுமே, ஆனால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டுமே என்று அம்மையப்பரை வேண்டக்கூடிய நேரத்திலே அம்மையப்பர் அருளாலே இந்த சிவகாமி ஆண்கள் கர்ப்பமுற்றாள். சரி. 10 மாதமும் ஒரு திங்களும் சுமந்தாள். ஆமா. அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். சரிதான். பெற்றெடுத்த குழந்தைக்கு எப்படி பெண் சொட்டுகின்றாள் பாருங்கள். எப்படி எப்படி கூறிய பேரும் திருகடன் நட்டுவன் எனவே 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 உயரம் போலவே திருகண்டன் கோடி வளர கூறிய பெயரும் சிவகன் நட்டுவன் எனவே உங்கரும் போலவே நட்டுவன் ஓடி வளர கோடி வளர்ந்திட நட்டுவன் கூடி இவனை வத்தளம் கொண்டவை வருத்தி வருந்தி கொட்டுடன் வைத்திரமானது கண்டு நல்லமையாகவே வத்தளம் கொண்டவை சேவித்தார். சேவித்து இப்படி கூலி உடமையும் வாங்கி 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 இளையாள் பெற்ற சிவகாமியோடு இருந்தார். செய்தபோது கூலி உடமை வாங்கி வாங்கி செய்யலையாளவர் சிவகாமி காசி இருந்தாள். அம்மையப்பரை வேண்டினால் வாருங்கள். அம்மையப்பர் திருவருளாலி அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சரி. பிறந்த ஆண் குழந்தைக்கு அழகுடனே பேர் சூட்டுகின்றாள். எப்படி வருவாள்? திரிகண்ட நட்டுவன் என்று சரி. பண்புடனே பேரை சூட்டி வளர்த்து வருகின்றார். வருகிற போது இவளுக்கு பெண் குழந்தைக்கு மேல ஆசை. அதாவது ராசி குலத்தை எடுத்துக்கொண்டாலே இங்கு ஆண்களுக்கு மதிப்பில்லை. பெண் குழந்தை இருந்ததே, ஆனால் அந்த குலத்தை வைத்து பல லட்சம் சம்பாதித்து விடுவார்களாம். தம்பி, என்ன? அப்படி இல்லடா. ஆண் குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவா உலகத்தவர்கள்? என்ன சொல்லுவாங்க? பொண்ணு கொள்ளி இல்லத்த பாவி. ஆமா, கொள்ளியத்தவன் சொல்வாங்க. பொண்ணு எடுக்க மாட்டேன். ஆமா. ஒருவேளை பெண் குழந்தை இருந்து ஆண் குழந்தை இல்லாமல் இருந்தால் கொள்ளியத்தவன் சொல்வாங்க. ஆக வாழ்ந்தாலும் தாகும் ஆண் குழந்தையும் பெண் குழந்தை ஒரு குழந்தை. ஏன்னா இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். சரி. வையகம் இதுதானே. பெண் குழந்தை இல்லை என்று சிவகாமி தாசியானவள் நமக்கு பிற்பாடு நம்முடைய நாட்டின் தொழிலை கற்று சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பை சேர்க்க வேண்டுமானால் நமக்கு ஒரு செல்வமாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்ற அம்மையின் பராலயத்தில் வருகின்றாள் இந்த சிவகாமியானவள். சரி.